இந்த அருமையான காலை நேரத்திலே சத்திய வசன நிகழ்ச்சிகளோடு கூட இணைந்திருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதாவது நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் 2 காரியங்களிலே நிலைத்திருக்க வேண்டியதை குறித்து மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. ஆண்டவருடைய விருப்பமும் அதுவாய் காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய உறவிலே, தேவனோடு எங்களுக்கு இருக்கிற உறவிலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது காரியம், தேவன் மீதுள்ள எங்களுடைய விசுவாசம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த முடிவு பரியந்தம் என்கிற சொல்லுகிற வார்த்தையிலே நாங்கள் பார்த்தோமானால், ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த நாட்களிலே நாங்கள் அநேக இடங்களை கேட்கறது போல, அதோடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல, தேவன் சபையை எடுத்துக்கொள்ள போகிற அந்த காலம் வரைக்கும், இன்று வரைக்கும் என்னுடைய இறுதி மூச்சு இருக்க போகிறதோ, இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறதோ, முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த போராட்டகரமான சூழல், நாங்கள் உலகத்திலே பல காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். சில நேரங்களில் யுத்தங்களை குறித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். பல அனர்த்தங்களை குறித்து செய்திகளை கேள்விப்படுகிறோம். எங்கள் தேசத்திலும் நாங்கள் பல அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த ஒரு காலமும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பலவிதமான உயிர்களுடைய அழிவுகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே சில நேரங்களில் நாங்கள் பயத்தின் சூழலில் மத்தியிலே போகலாம். எங்களுடைய குடும்பத்தை குறித்து யோசிக்கலாம். காரியங்கள் இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறதே, என்ன செய்வது என்று நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய, கலக்கமடையக்கூடிய நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். சில நேரங்களிலே நாங்கள் கேள்விகள் கூட எழுப்பலாம். நான் இவ்வளவாய் ஜெபிக்கிறேனே, நான் ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் உங்களுக்காக செய்கிறேனே, எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கக்கூடும். இந்த காலை நேரத்திலே என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எது எப்படி எங்களை சூழ வந்தாலும், இந்த உலகத்திலே எந்த மாதிரியான போராட்டம் வந்தாலும், எங்களுக்குள் பலவிதமான குழப்பங்கள் வந்தாலும், நாங்கள் 2 காரியங்களிலே மிகவும் உறுதியாய் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மற்றும் தேவன் மீதுள்ள என்னுடைய விசுவாசம். இதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும், இதிலே நிலைத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராவது ஆண்டவரோடு கூட வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தூரத்திலே போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தின் நிமித்தம், எனக்கு தேவன் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம் என்ற ஒரு வெறுப்பின் நிமித்தம், இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காதபடிக்கு ஒரு இருதயம் கடினத்தின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இவனமாக சொல்லுகிறது. ஆண்டவர் வேதாகமத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எங்களுக்கு உதாரணமாய் வைத்திருக்கிறார். பேதுருவினுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளுக்கு முன்பதாக பேதுருவை நோக்கி ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார், பேதுருவே, பிசாசு உன்னை புடமிடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கவனமாக இருக்கும்படியாக. அந்த நேரத்தில் பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு சிறையில் இருக்க நேரிட்டாலும் மரணமே வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று மிகவும் தைரியமாக சொல்லுகிறார். ஆனாலும் பேதுருக்கு நேர்ந்தது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரர்களை திடப்படுத்து என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் இந்த காலை நேரத்திலே நான் ஆண்டவரோடு நன்றாக உறவிலே இருக்கிறேன், எனக்கு என்ன குறையுண்டு, நான் இவ்வளவு அதிகமாக எப்பொழுதும் ஜெபிக்கிறேன், நான் அதிகமாக வார்த்தையில் தியானமாக இருக்கிறேன் என்று சிந்திக்கிற ஒரு நபர்களாக கூட நாங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வார்த்தையில் இவ்வண்ணமாக சொல்கிறது, நிற்கிறேன் என்கிற நான் விழுந்து விடாத படிக்க என்னை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பிலும் நாங்கள் இருக்கிறோம். எனவே 2 விதமான காரியங்களை நான் சொன்னேன். ஆண்டவரை விட்டு தூரப்போன உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதனா நான், இல்லாவிட்டால் நான் எல்லாவற்றிலும்
சர்வ சம்பூர்ணமாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணமுடைய இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா? இருவருக்கும் இந்த பேதுருவுடைய காரியத்திலே ஆண்டவர் எங்களுக்கு செய்தியை வைத்திருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொன்ன ஒரு காரியம் தான், ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் தான் ஆண்டவரே, இப்படியாக சொல்லுகிறார். ஆனால் இயேசு சொன்னதை போல் ஒரு சோதனை சூழல் காலம் பேதுருவினுடைய வாழ்க்கையிலே வந்தது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிற நேரத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கவே இல்லை. அவர் முதலாவது காதை வெட்டுகிற சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகாக அவர்கள் யாருமே இயேசுவின் இடத்தில் இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவை தனியாக பிடித்து கொண்டு போகிறார்கள். பேதுரு ஒளிந்து இயேசுவை இருக்கிற இடத்தை பார்க்க போகிறார். அந்த இடத்துல பேதுருவை நோக்கி கேட்கிறார்கள், நீயும் அவருடைய சீடன் தானே என்று. பேதுரு என்னத்தை சொன்னார்? இல்லை, நான் இயேசுவை அறிய மாட்டேன், இல்லை, இயேசு என்றால் எனக்கு யாரென்றே தெரியாது என்று அறிக்கையிட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பேதுருவுக்கு வந்த சோதனையைப் போல நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிற மனிதர்களாகிய எங்களுக்கும் சோதனை வரலாம். எனவே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதே போல தான் நான் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறேன் என்று சிந்திக்கிற ஒரு மனுஷனாய் நாங்கள் இருக்கலாம். நாங்கள் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பேதுருவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவருடைய உறவிலிருந்து மிகவும் தூர போன ஒரு சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவர் இயேசுவை மறுதளித்தார். யோவான் புத்தகத்திலே நீங்கள் 20வது அதிகாரம் 21வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் பேதுரு முன்பு அவர் செய்த தொழிலுக்கே போகிற அளவிற்கு அவர் அந்த இடத்திலே ஒரு பெரிதான பின்மாற்றம் அடைந்த ஒரு சூழலை நாங்கள் பார்க்கலாம். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் தேவ உறவிலிருந்து பிரிந்து போவதற்கான சூழல்கள் எங்களை தேடி வர வாய்ப்புண்டு. தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கும் விசுவாசம் அதை குறைப்பதற்கு, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையிலே விரிசலை கொண்டு வருவதற்கு சூழல் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்து அப்படியான சவால்களை தைரியமாய் முகம் கொடுத்து தேவனோடு உறவை தொடரவும் தேவனுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் நாங்கள் பொறுப்பாளிகளாய் இருக்கின்றோம். அதே போலத்தான் பேதுரு கர்த்தருடைய உறவிலே இருந்து பின்னோக்கி போன அந்த சூழலிலே இயேசு பேதுருவை தேடி போகிறார். இயேசு மீண்டுமாக பேதுருவின் இடத்தில் போய் மறுபடியும் அதே படகில் ஏறுகிறார். அதே போல வலையை வீச சொல்லுகிறார். அதே மாதிரியான சம்பவம் நடக்கிறது. இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசு மரணத்தில் உயிர்த்தெழுந்து பேதுருவை போய் சந்தித்து கேட்கிறார், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக சொல்லுகிறார், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் போய் காத்திருங்கள், உங்களுக்கு பலன் உண்டாகும், பரிசுத்தாவின் பலன் உண்டாகும், நீங்கள் எழும்பி எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்று சொல்லுகிறார். என் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு தேவையானது ஒன்றையும் உண்டு தான். நிற்கிறேன் என்ற நான் விழுந்து விடாத படிக்கு கர்த்தர் பாதத்தில் இருப்பதும், அதே போல தேவ உறவிலிருந்து நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டேன், இப்பொழுது எப்படி நான் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும் என்று குற்ற உணர்வு உங்களுக்குள் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் நான் ஆண்டவரை மறந்து விட்டேன், எனக்கு எந்தவித அக்கறையுமே இல்லை, ஆலயத்துக்கு செல்வதற்கோ ஜெபிப்பதற்கோ தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கோ கர்த்தருக்கு பிரியமான செய்வதற்கோ எந்த ஒரு உணர்வுமே எனக்கு இல்லை என்கிற ஒரு இடத்திலே நிற்கிற ஒரு சகோதரன் சகோதரி நீங்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, பேதுருவை அழைத்த தேவன் இந்த காலை நேரத்திலே உங்களை அழைக்கிறார். அவர் பாதத்திலே நீங்கள் மறுபடியும் போக வேண்டிய ஒரு காலம் உங்களுக்கு வந்திருக்கிறது. தேவனுடைய பலன் உங்களிடத்திலே வரும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எங்களுக்கு தெரியும், பலவீனப்பட்ட ஒரு பேதுரு, தேவனை மறுதளித்த ஒரு பேதுரு, இயேசுவை மறுதளித்த ஒரு பேதுரு, எல்லாவற்றையும் விட்டு ஓடிப்போன ஒரு பேதுரு, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் பின்பதாக நாங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பலனை பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பின்பு அந்த பேதுருவை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அன்பு வாலிப பிள்ளையே, அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவருடைய திட்டத்திலே நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரமாய் இருக்கிறீர்கள். ஏன் இந்த பின்மாற்றம்? மறுபடியுமாய் ஆண்டவரிடம் வர ஆயத்தமா?